மறுபடியும் உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட ஒரு கண்ணாடி, ஒரு முக கண்ணாடியை குறித்து, ஃபேஸ் மிரர் மிரரை குறித்து பேசுவதற்காக என் உள்ளத்திலே தேவன் ஏவினப்படினாலே உங்களோட கூட பேசுகிறேன். ஹல்லேலூயா. வாட் இஸ் a mirror good for? அதாவது ஒரு கண்ணாடி எதற்கு நல்லம்? நீங்கள் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் உங்களுடைய காலை கடன் செய்வதற்கு போகும் பொழுது அங்கே கண்ணாடியில் உங்களை பார்க்கிறீர்கள். அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், I have to fix myself in order to go out and see other people, the public outside. நான் வெளியாலே போவதற்கு முன்பதாக, மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய நிலைமை அந்த நேரத்திலே தூங்கி நம்முடைய முகமெல்லாம் அங்கே கலைந்து போய் அல்லது பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். இப்பொழுது கூட நான் உங்களுக்கு முன்பாக வரும் முன்பதாக என்னுடைய பியர்டை, என்னுடைய தாடியை அங்கே வடிவாக நான் கிளீன் பண்ணி வந்தேன். காரணம், ஐ எம் கோயிங் டு பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி டிவி. நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது அங்கே நான் ஷுட் பி பிரசன்டபிள். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி வர வேண்டும். நான் துக்க முகத்தோடையோ அல்லது காய்ந்து போன ஒரு முகத்தோடையோ உங்களுக்கு வந்து பேசினால், என்ன இவரை பார்க்கவே இப்படி இருக்கிறது, நாம் எப்படி இவருடைய வார்த்தையை, இவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். ஸோ it is when you find the face mirror, the first thing that you want to do, fix yourself. நான் அநேக தரம் பார்த்திருக்கிறேன். இந்த காரிலே ஓடுவர்கள் கூட சிலரை பார்ப்போம், அந்த கண்ணாடியை அவர்கள் விட்டு அங்கே பார்த்து தங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள். சிலர் அங்கே சில பெண்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் மேக்கப் போடுவார்கள். So the mirror is helping you to fix yourself so that you can present yourself to others, so you can get respect and high regards about your appearance. நீங்கள் உங்களை அங்கே கொடுக்கும் பொழுது, மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல எண்ணம் அவர்களுக்குள்ளே வரும். It is good that you fix yourself so that you will have some benefits. அதாவது நாம் துக்கமுகத்தோடு அல்லது அங்கே நம்மை சுத்திகரிக்காமல், நம்மை நம்மை சுத்தப்படுத்தாமல் இருப்போமானால் அங்கே நமக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்காது. நம்மை பார்க்கும் பொழுது நமக்கே எரிச்சல் உண்டாகும். சில வேளை நான் என்னுடைய வீட்டிலே சொல்லுவார்கள், என்னுடைய பியர்ட் வளர்ந்திருந்தால், டாடி கோ அண்ட் see yourself in the mirror என்று சொல்லுவார்கள். போய் உங்களுடைய மிரரிலே பார்த்து இந்த பியர்டை வடிவாக கிளீன் பண்ணி எடுங்கள் என்று சொல்லுவார்கள் பிள்ளைகள். ஸோ இட்ஸ் a benefit. அவர்களுக்கு பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு என்னை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கிறது. ஸோ they will say, go and fix yourself, daddy. So what the benefit is, when you fix yourself, you will be living in peace, happiness. சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு கம்ஃபர்ட், ஒரு இறைப்பாறுதல், ஒரு ஆறுதல் நமக்கு வரும். அது மாத்திரமல்ல, அது நமக்கு சுகத்தை கொடுக்கும். Not only that, it also makes you so satisfaction. உங்களுக்கு ஒரு திருப்தியையும் அது கொடுக்கும். இந்த சேம் மேனர், அருமையானவர்களே, அதே விதமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, நம் வாழ்கிற இந்த வாழ்க்கையானது இந்த உலகத்துக்காக மாத்திரம் வாழ்வதில்லை. நாம் மரித்ததை பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கற்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யுங்கள். அருமையானவர்களே, நாம் ஒரு கண்ணாடியை பார்த்து அந்த கண்ணாடியே பார்க்கும் பொழுது நம்முடைய உருவத்திலே நம்மளே இருக்கிற குறைகளை எப்படி நாம் சரி செய்து கொள்கிறோமோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் கண்ணாடியை பார்த்துவிட்டு, ஓ எனக்கு இதுல இப்படிதான் இருக்கிறது, இப்படியான சில குறைகள் இருக்கிறது சொல்லிவிட்டு நாம் அதை நாம் சரி செய்யாமல் நாம் விட்டு போய்விட்டால் அது அப்படியே இருக்கும். அது எங்களுக்கும் நன்மையை கொடுக்காது, நம்மை பார்க்கிறவர்களுக்கும் அது அருவருப்பை உண்டாக்கும். இப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யாவிட்டால்
நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையாக போய்விடும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை வாசித்தால், நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி செய்யும் பொழுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 25ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபின் புஸ்தகம் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே, சுவாதிர பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். So the mirror of God's word, தேவனுடைய வசனமாகிய கண்ணாடியிலே நீங்கள் உங்களை பார்க்கிற பொழுது, you need to do some changes. வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும். Don't blame anybody else. Take responsibility of yourself. இந்த நிலைமைக்கு நான் இருப்பது காரணம் ஒரு நபரையோ அல்லது ஒரு குழுவையோ அல்லது ஒரு தனிப்பட்டவர்களையோ நீங்கள் குற்றம் சாட்டக்கூடாது. இதுக்கு அநேக இடத்துல நான் கேட்கிற காரியம் அதுதான். இவர் நிமித்தம், என்னுடைய மனைவியின் நிமித்தம், என்னுடைய கணவனின் நிமித்தம், என் பிள்ளையின் நிமித்தம், என் சபையின் நிமித்தம் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அங்கே சாட்டுக்களை சொல்லி தப்பலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய கையில் எல்லாருக்கும் வேதம் உண்டு. வேதத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி வாழ்ந்தால், ஆமென், ஹல்லேலூயா, நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அதனால் இந்த வேளையில் எங்களை வலுவாதபடிக்கு காக்கவும் அவருடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யும் பொழுது நமக்காக பிதா கொடுத்த ஒரே புராண குமாரனாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்தது மாத்திரமல்ல, நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து எங்களை அவருக்கு ஒரு மணவாட்டியாக, ஒரு மணவாட்டி சபையாக ஆயத்தப்படுத்தி அவர் திரும்பி வரும் பொழுது தன்னோடு வாழும்படிக்காக, நித்தியமாய் வாழும்படி நம்மை அழைத்து செல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார். சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்கிறார்கள். அவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது அவரை நாம் பார்ப்பதற்கும் அவர் நம்மை பார்ப்பதற்கும், ஒரு திருமணத்தில் எப்படி ஒரு மணவாளன் முன்னுக்கு நிற்கும் பொழுது, ஒரு மணவாட்டி வரும் பொழுது எப்படி மணவாளன் அந்த தன்னுடைய மணவாட்டியை தான் திருமணம் பண்ண போகிற மணவாட்டியை பார்த்து ஒரு புன்சிரிப்பு கொடுக்கிறாரோ, அதே போல அப்படிப்பட்ட ஒரு மோமெண்ட், அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்குவதற்கு அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையிலே நாம் கற்களாய் மாத்திரமல்ல, வாசிக்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்களாய் இருப்போம். அப்பொழுதுதான் ஹல்லேலூயா எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க நித்திய ஜீவனிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும். ஆகையினால் அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை திருத்திக் கொள்வதற்கு தேவ வசனத்தை ஒரு கண்ணாடியாய் பார்த்து, அந்த கண்ணாடியிலே உங்கள் குறைகளை, உங்கள் ஆன்மீகத்திலே, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.